மறந்துவிட்ட தியாகராஜ பாகவதரோட காலத்தில் பி சின்னப்பா காலத்தில் பாட்டு கேட்டவங்க அது கொஞ்சம் கிளாசிக்கல் டச் இருக்கும். அதாவது கர்நாடக சங்கீதத்தை பேஸ் பண்ணி அது ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே ஸ்டைல் அதை கேட்டு அந்த மைண்டு டியூன் பண்ணிக்கிட்டு அந்த டியூனில் செட் ஆனவங்களுக்கு அடுத்து கொஞ்சம் மியூசிக் ஸ்டைல் மாறும். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமூர்த்தி அவங்க காலத்தில் கொஞ்சம் சாஃப்டாக டியூன் கொஞ்சம் மாறும். அது ஒரு ஸ்டைல் மாறும். இப்போ அந்த பாட்டு மாதிரி இது இல்லையேன்னு தான் இப்போ சொல்லுவாங்க. ஆனால் எம்.எஸ். விஸ்வநாதனோட காலம் மாறின பிறகு அங்கேருந்து இளையராஜா வந்தோன்னு ஒரு புது ட்ரெண்ட் வரும். ஏன்னா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா இளையராஜாவோட அதே டியூனை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இளையராஜா இது மாதிரியே இல்லையே, இப்போ ஏஆர் ரஹ்மான் இது வேறு மாதிரி இருக்கேன், ஏஆர் ரஹ்மானுடைய இதை கேட்டோன்னா அப்போ சொல்லுவாங்க ஏஆர் ரஹ்மான் ட்ரெண்டு அது போயிட்டே இருக்கும்ல. இப்போ அனிருத் வந்தோன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அந்த மாடர்ன் டோன், அந்த சவுண்டு, அந்த இதில் இருக்கக்கூடிய புது ஹூக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய டோன்ஸு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் சவுண்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, அதில் உள்ள இந்த காலத்து பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு